அடிப்புற அரங்க செயற்பாட்டு பேரவை அடிப்புறத்தில் காணப்படுகின்ற மக்கள் பண்பாட்டு ஆற்றுகை அரசியலை பேசுபொருளாக விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், அன்பான மாணவர்கள், இனிய சகோதரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இரண்டு விஷயம் கதைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒன்று, நாடக பாணி ஸ்டைல் சம்பந்தமானது. இரண்டாவது, அதனுடைய உள்ளடக்கம் சம்பந்தமானது. நாடக வரலாற்றில் பல வகையான நாடக பாணிகளை நாடக ஆசிரியர்கள் பரிசோதனை முயற்சிகள் மூலம் கண்டுபிடிச்சிருக்கார்கள். அந்த வகையில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் யதார்த்தத்துக்கு எதிரான அரங்க பாணிகள் என்று நாங்கள் சொல்லலாம். அறிஞ்சிருப்பீர்கள். யதார்த்தத்துக்கு எதிரான அல்லது யதார்த்தத்துக்கு விரோதமான ஒரு நாடக பாணி தான் இங்கே செய்து காட்டப்படும். வழமையாக நாங்கள் நாடகத்தை பார்த்து செய்வது போல இது இருக்காது. ஏற்கனவே ஒரு தரம் நிகழ்த்தி காட்டுவார்கள். இரண்டாவது தரம் உங்களை கதைக்க தூண்டுறதுக்காக நீங்கள் முதலாவது தடவையிலே நீங்கள் எந்தெந்த இடத்தை எதை கதைக்கலாம்ன்றதை நீங்கள் உங்கள் அனுபவங்களூடாக நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்க. இரண்டாம் தடவை செய்யும் போது நீங்கள் அதை பிரேக் பண்ணி அல்லது ஸ்டாப் பண்ணி சொல்லி அல்லது நிறுத்துகன்னு சொல்லி நீங்கள் ஒரு அபிப்பிராயத்தை சொல்லலாம் அல்லது செய்து காட்டலாம். இதை சொல்கிற போரம் தியேட்டர்னு ஒகஸ்தா போல் பரிசோதனை முயற்சியினூடாக கொண்டு வந்தது. உலகளாவிய ரீதியில் ஆத்திரமாக இடம்பெறுது. உண்மையாக ஒரு பிரச்சனையை இடம்பெற இடத்தை போயிட்டு செய்ய வேணும். ஆனால் அதிலிருந்து சில விஷயங்கள் எடுத்து தான் நீங்கள் அந்த போரம் தியேட்டர் ஸ்டைலில் நாங்கள் கொண்டு வரோம். இது நாடக பாணி. நாங்கள் செய்ய வர உள்ளடக்கம் சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் ஒன்று தான் இங்கே எடுத்து காட்டப்படுது. அதுவும் ஒரு சில விஷயங்கள். அதில் முக்கியமாக வேலைவாய்ப்பு தொடர்பான பிரச்சனை, அதுவும் பெண்கள் விளையாடுகின்ற பிரச்சனை பார்க்கும்போது அது விளங்கும். தற்போது நிகழ்வுகள் ஆரம்பமாகும். வீட்டிலே ஒரு பிரச்சனை, நாட்டில பல பிரச்சனை, எங்கட மனித வாழ்க்கையில தான் எவ்வளவு பிரச்சனைகள். ஓ, வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் வாழ்வோ பிரச்சனையாகிவிடக் கூடாது. இன்றைய காலகட்டத்தில் கலாச்சார சீரழிவு, சீதன பிரச்சனை, வெளிநாட்டு பணிப்பெண் பிரச்சனை என்று எவ்வளவோ பிரச்சனைகளும் மத்திய. ஓமோம், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட இப்ப இந்த வெளிநாட்டு பணிப்பெண் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. தினசரி பத்திரிகைகள்லையும் சரி, வானொலிகள்லையும் சரி, இணையதளங்கள்ல கூட இந்த வெளிநாட்டு பணிப்பெண் பிரச்சனைகளோட துயரங்கள் நான் மலிந்து போய் கிடக்குது. ஐயோ, கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. மனிதம் இருக்கிறதா இல்லை அது அழிந்து விட்டதா? இதற்கு யார் பொறுப்பு? அவர்களா? சமூகமா? இல்லை உயர் அதிகாரிகளா? நாங்களா? சரி, யார் என்று தான் பார்த்து விடலாம்.
நீங்க இந்தாங்க இல்லாம கிடந்த உள்ள மெதுவாப்பா இல்ல இல்ல ஓய் இவள் மலரங்க உள்ள ஓட்டாள் அவள் எங்கப்பா போற இது வழியா நின்றுப்பாள் பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பாள் போல இல்ல பிள்ளை வகுப்புக்கு போகணுமாம் மாத காசு கேட்டவள் பிள்ளை நம்மட குடும்பம் இருக்கிற நிலைக்கு எங்க பிள்ளை போற காசு ஓமப்பா அவளும் இந்த வருஷம் ஏல் எடுக்கிறாள் மற்ற தங்கச்சும் ஓயில் எடுக்கிறாள் வகுப்புக்கு போறதுக்கு காசு வேணும் தானே ஆனா நம்மளோட குடும்பம் இருக்கிற நிலைமையில காசுக்கு எங்கப்பா போற உங்களுக்கு வாங்கி தந்த மருந்து கூட பக்கத்து வீட்டு சுசிலா காட்ட கடன் வாங்கித்தான் நான் வாங்கி வந்தேன் கடவுளே ஏன் என்ன சோதிக்கிற மூன்று பொம்பளை பிள்ளைகளை எப்படி நான் கரையத பாலாப்புவன பக்கவாதம் என்ன நடப்பிடமாக்கி போட்டு எப்படி கவலைப்படாதீங்கப்பா நான் தானே இந்த குடும்பத்துல மூத்த பிள்ளை நான் தானப்பா அந்த குடும்பத்தை காப்பாத்த வேணும் எனக்கு அந்த கடமை இருக்கு அதுக்கு ஒரு வழி இருக்கு வெளிநாடு போறதை தவிர என்னப்பா சொல்றீங்க என்ன கொடுமை இது தகப்பன் நான் கல்லு மாதிரி இருக்கேன் என்ற பொம்பளை புள்ள உழைச்சு அனுப்புற காசுல வாழ்றதா அழாதீங்கப்பா அழாதீங்க நான் படிப்பை பாதியிலே விட்டுட்டேன் நான் படிச்ச படிப்புக்கு வெளிநாடு போறதை தவிர வேற என்ன நான் செய்யலும் இந்த மாரியாலம் வந்தா மழை தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளதான் நிக்கி ஒழுங்கான சாப்பாடு வேற இல்லை ஆசையா உடுக்கு துணிமணி கூட இல்லை இந்த நிலைமையில அப்படியப்பா வாழ்றது நாம் வெளிநாடு போய் நல்லா உழைக்க வேணும் உழைச்சி நமக்கு ஒரு சொந்தமா வீடு கட்டணும் நம்ம தங்கச்சிமாரெல்லாம் ரெண்டு தங்கச்சிமார் நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுக்க வேணும் எல்லா பேரையும் போல நாங்களும் வாழணும் அதுக்கு வெளிநாடு போத்தானப்பா வேணும் ஓமண்டு சொல்லுங்களேன் போராண்டாலும் புள்ள எவ்வளவு காசு வேணும் அதுக்கு எங்க போற என்ன செய்யறப்பா இந்த பக்கத்துல கடனையாவது வாங்கி வட்டி கண்டான காசு வாங்கி ஏதாவது ஒரு படி செய்யுங்கப்பா போமான்னு சொல்லுங்க அவன் சரி உனக்கு எது சரியா படுதோ அதை செய்யல பாத்திமா அடியா பாத்திமா என்ன நீ செய்யறானே என்ன கூப்பிட்டு நீங்க எனக்கு காசு வேணும் கல்யாணம் கட்டி 4 மாசம் ஆச்சு ஏன் என்ன கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கீங்க போண்டி செல்லுவா உங்களை வீட்டு எனக்கு தந்து சீதன காசு கூட கதைக்க வந்துட்டாங்க காசு 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 தொடர்ந்து காசு சொல்லி கொண்டிருக்கீங்க
மேலே தான் நெஞ்சு இருந்தது. அதை விட்டு போட்டு இவ்வளவு தூரம், அதுவும் ஒரு பொம்பளை பிள்ளை, குமர் பிள்ளை, யோசித்தானே செய்ய அனுப்பிடலாம். இல்லடி, இப்போ உழைக்காம நம்ம எப்ப உழைக்கிறது? எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சுஜிர வீட்டை கண்டிருக்கிறியா நீ? இப்ப நம்மளோட படிச்சவள் என்னடி வீடு கட்டிருக்காள். அவன் தங்கச்சி கூட ஸ்கூட்டில போனான். அவளே எங்கட வீட்டமாய் தானே இருந்தது. இப்ப அப்படி எல்லாம் வீடு கட்டிருக்கிறாள். எதற்கு ஆசரிக்கிறீ அப்படி எல்லாம் வீடு கட்டணும்? அப்படி உழைக்கிறதுக்கு அவளை விட்டு வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அவங்களோட அம்மா வெளிநாட்டுல இருக்கிறான்னு நினைக்கிறேன். எந்த நாடு? அவ சவுதியாக. இந்த நாட்டுக்கு போய் இவ்வளவு மிச்சம் பிடிச்சி இவ்வளவு வசதியா இருக்காங்களாடி. ஓண்டி அங்க போனா வேற செலவில்லை தானே. நம்மள சாப்பாடு செலவு நல்ல சம்பளமும். அப்ப மிச்சம் பிடிச்சி நமக்கு விருப்பமான தேவையான ஆடம்பரங்களை செய்து கொள்ளலாம் தானே. நீ சொல்றது சரிதான். ஆனா ஒரு குமர் பிள்ளைன்னா நான் யோசிக்கிறேன். நீ சொல்றத பார்த்தா நம்மளும் நல்லா இருக்கலாம் போலான்னு இருக்குது. போனா ஓண்டி எனக்கு அவள் சுஜில வீடு இருக்கா. அந்த வீட்டை விட பெரிய ஒரு அக்ஷயா வீடு கட்டணும். தங்கச்சிக்கு ஒரு ஸ்கூட்டி ஒன்று வண்டி கொடுக்கணும். அவள் படிக்கிறவள் தானே. அப்ப இதெல்லாம் செய்யணும் மட்டும் நான் வெளிநாடு போக தாண்டி வேணும். நீ போனே முடிவு பண்ணித்தானே? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் போயிடு. 2 கிலோமீட்டர் போயிடுவியா? இவ்வளவு போய்க்கா வந்துட்டேனே. நீ சொல்றத பார்த்தா அவங்க அம்மாட்ட இதை பத்தி கதைச்சிட்டு நீ போற இடம் அப்படியான இடம்? நல்ல பிரச்சனை இல்லை. என்ன உனக்கும் பூரா ஐடியா இருக்கோ? நீ சொன்னதுக்கு எனக்கு என்ன அப்படி நீங்க வேலையா இருக்கு. சும்மா வெட்டியா வீட்டாக இருக்கிறேன். நீ போன இடம் போன் நம்பர் இருக்கேன் உங்ககிட்ட. ஓ எனக்கு நீ போயிட்டு உனக்கு கால் எடு. சரியா, நான் போற இடம் நல்ல இடம் தான். நான் போயிட்டு உடனே கால் பண்ண மாட்டேன். உனக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு கால் அடிக்கிறேன். வெளிநாட்டு போறேன்டா பாஸ்போர்ட் முக்கியம். பாஸ்போர்ட் எடுக்கணும் எனக்கு. சரி, அப்ப நான் அந்த வேலையெல்லாம் சரி. நீ எதுக்கும் 2 மாசம் 3 மாசம் பண்ணி பார்க்காம போனே எதுக்கு கால் எடுக்க பாருங்க. சரியா, நான் ட்ரை பண்றேன். நீ அந்த பாஸ்போர்ட்டை மட்டும் மறந்துடாத. சரி, நான் அம்மாட்ட இதை பத்தி காய்ச்சி எடுக்கிறேன். சரியா, நீ காணாம போயிட்டு வா. சரி, ஓகே, பை. ஆசைகள் எல்லாவற்றையும் சுமந்தபடி தன் குடும்பத்தின் எதிர்கால வாழ்க்கைக்கு ஒளியேற்ற செய்யும் ஆரம்ப கட்ட நடவடிக்கை இது. ஆரம்ப கட்ட நடவடிக்கையா? ஓ, அதுதான் ஏஜென்டோட சந்திப்பு. அது என்ன சந்திப்பு? பாஸ்போர்ட்டும் விசாவும் இருந்தா வெளிநாட்டுக்கு போக வேண்டியது தானே. ஆனா வெளிநாட்டுக்கு போறதுக்கு முதல் இந்த பெண்கள் எவ்வளவு பிரச்சனையை சந்திக்க வேணும் தெரியுமா? இந்த ஏஜென்ட்டுகள் அந்த பெண்கள்கிட்ட காசுகளையும் வேண்டிக் கொண்டு விடுதிகளுக்கு கூட்டி சென்று தங்களோட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்றாங்க. ஐயோ, அப்படியா? இங்கு இவ்வளவு கஷ்டப்பட்டும் குடும்ப சுமையை நினைத்துக் கொண்டு ஏதோ ஒரு மன தைரியத்தோடு வெளிநாடு செல்லுகின்ற அவலம் எத்தகைய கொடியது! ஓ, எத்தகைய கொடியது! എന്താ കമല കടും വേല പോലെ കാലയിൽ 4 മണിയില് തുടർച്ചയാ വേല ചെയ്തുകൊണ്ടിരിക്കുക. என்ன செய்யுவேன்? நானும் முன்ன போலானே. இரவு படுக்கக்குள்ள 12-1 மணி, விடிய ஜாமன் 4 மணிக்கு எழும்பி நீ அதை சொல்ற. இரவு 12 படுக்கக்குள்ள நான் குடிச்ச பாலுக்கு இது குடலுக்குள்ள பச்சை தண்ணி கூட போவோம். அதை விட இந்த மாதிரி உடுப்பு கூட போறதுக்கு நேரம் இல்லாம என்ன செய்யுவேன்? அக்கறை பச்சைக்கு இக்கரை பச்சைண்டு இஞ்ச வந்து சேர்ந்தா மாடா உழைச்சு எலும்பெல்லாம் தேஞ்சு போய். நீ அதை சொல்றாடி. வீட்டு
மாசமா வீட்டு காசு அனுப்பல. அப்பாவுக்கு மேல அந்த தங்கச்சி மாதிரி என்ன செய்யறாங்களோ காசுக்கு. கடவுளே, நீ யார் சொல்ற? ஊர்ல இருந்திருக்க, நம்மளோட சொந்தங்களோட சின்ன தொழில செய்து இருந்திருக்கேதான். சொந்தமா போச்சு நம்மளோட கஷ்டம் என்றாலும் நம்மளோட உமா பாப்பாவோட வாழ்ந்திருக்கலாம். அதுவும் போச்சு. இந்த வந்து சாப்பாடும் இல்லாம நித்திரையும் இல்லாம தொடர்ச்சியா வேலையா இருக்கிறேன். இந்த கூட்டங்கள் வர நேரமாயிட்டு வெளியே செய். கவனம், குட்டி விசாரிச்சு இன்னைக்கு இருக்கு, பெரிய விசாரிச்சு வெளியே போயிருக்கு. வந்துடும் உன் சமையல பாரு. கமலா, கமலா, என்னம்மா? இது எப்படி கிடக்கு? இங்க பாரு. மொப்பண்ண நீ அது காலையில தான் மொப்பண்ணம்மா. காலையில மொப்பண்ணமா எனக்கு கெதியா செய், நான் பாறேன். கமலா, அங்க என்ன செய்யறீங்க? உன்னோட என்ன சொன்னா? இத மொப்பண்ண சொன்னானல்ல. கெதியா மொப்பண்ணு. ஏய், எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. சரியம்மா. தாங்க. பாத்திமா, அடியே பாத்திமா, என்ன செஞ்சு ஓடிருக்கா? உடுப்பாய் பண்ணி கொண்டிருக்க மேடம். உனக்கு தெரிஞ்சு போடும்ல உடுப்பு. நம்ம எத்தனை மணி கழு போட வேண்டிய? 4 மணிக்கு இருந்து செய்து கொண்டிருக்க மேடம். 4 மணில செஞ்சு ஓடிருக்கியா? பெரிய கதகலைக்கா என்ன? ஏய், நான் பியூட்டி பார்லர் போறேன் சரியா? இந்த புள்ளைய பாரு, போடி போடி, உப்புல புள்ளைய பாரு, போடி. என்ன கொடுமடி. கடவுளே, அல்லா, உனக்கு கண் இல்லையே. இப்படி எல்லாம் படம் கொண்டிருக்கிற விதிங்க.
இந்த கொடுமைகளுக்கு முடிவே கிடையாதா? ஏன் இல்லை? எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் மாற்று வழிகள் இருக்கத்தானே செய்யுது. இந்த கொடுமைகள் எல்லாம் பெண்கள் இன்னொருவருக்கு கீழே வேலை செய்யறதால் தானே வருது. சட்டப்படி பெண்கள் தொழில் செய்ய உரிமை உடையவர்கள். ஆனால் அத்தொழிலை செய்கின்ற இடம், அத்தொழில் பற்றிய முழுமையான விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் உணர்ந்து செய்ய வேண்டியது எங்களது கடமையும் பொறுப்புமாகும். தொழிலுக்காக வெளிநாடு செல்ற பெண்கள் தங்களோட முன்னெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேணும். அது என்ன முன்னெடுப்பு நடவடிக்கை? சொல்றேன் கேளுங்க. முதல்ல சட்ட ரீதியான முகவர் இல்லங்களை அணுக வேணும். மேலும் தொழில் செய்ய போற இடம், அதன் விலாசம் எல்லாத்தையும் முன்கூட்டியே தூதுவர் ஆலயங்களுக்கு அனுப்பி வைக்க வேணும். அது மட்டும் இல்ல, எந்த நேரமும் குடும்பத்துக்கும் தங்களுக்குமான உறவை ஏதோ ஒரு தொடர்பாடல் மூலம் நெருக்கமான உறவை வச்சிருக்க வேணும். நாம் இந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டா இப்படியான பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும். ஓ, நிச்சயமா ஒரு நல்ல வழி கிடைக்கும் என்று நம்புறோம். ஒரு நல்ல வழி கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பிரச்சனையை நாங்க இங்க மேடையில ஒரு நிகழ்வா செய்து காட்டியிருக்கிறோம். அந்த வகையில இப்ப நீங்க இந்த நிகழ்வை மேடையில பார்த்து கொண்டிருக்கக்குள்ள உங்களோட மனசுல நிறைய எண்ணங்கள், சிந்தனைகள் என்பன தோன்றி இருக்கும். இது சம்பந்தமா நீங்க பேப்பர்களையோ பத்திரிகைகள் வானொலிகளிலோ நிறைய கேட்டிருக்கலாம், அறிஞ்சிருக்கலாம். சில வழியில இது சம்பந்தமான நிகழ்வுகளுக்கு நீங்க முகம் கொடுத்திருக்கலாம், அல்லது உங்களோட சொந்தக்காரர்கள் இது சம்பந்தமா இன்னல்களுக்கு உட்பட்டிருக்கலாம். அந்த வகையில எனவே இப்பொழுது நிகழ்த்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியானது மீண்டும் ஒரு தடவை மேடையில் நிகழ்த்தப்படும். எனவே உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சிந்தனைகள், அனுபவங்கள் அதில் இருந்தால் இந்த நிகழ்வான நிகழ்கின்ற பொழுதோ நீங்கள் இடம்பெறுகின்ற போது நீங்கள் அங்கிருந்து நிறுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு வந்து உங்களது சிந்தனைகளை, அனுபவங்களை இங்கு நீங்கள் மேடையில் செய்து காட்டலாம். மேடையில் செய்து காட்ட உங்களுக்கு கூச்சம் அல்லது பயமா இருந்தா எழுந்து நின்று அந்த இடத்துல இப்படியான ஒரு மாற்று வழியை நீங்க செயற்படுத்தலாம்னு சொன்னா அங்கட நடிகர்கள் அதற்கு நடித்து காட்டுவாங்க. அப்பா அப்பா மதியம் சாப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆயிட்டு மருந்து குடிக்கலையா? இந்தாங்க. ஏல கிடந்த அம்மா
தண்ணி மெதுவா இல்ல ஓய் மலர் எங்க உள்ள போட்டால் அவள் எங்கப்பா போற இங்கதானே இருந்து பாரு பக்கத்து வீட்டுல எதுவும் போயிட்டு பாருப்பா அவனோட கிளாஸ்மேட்டா இருந்தேன் இல்ல பிள்ளை வகுப்புக்கு போகணும்னு மான காசு கேட்டாள் பிள்ளை ஓமப்பா அவளும் இந்த வருஷமே ஏழு எடுக்கிறாள் மற்ற தங்கச்சி மோயில் எடுக்குது வகுப்பு போறதுக்கு காசு வேணும் தானே ஆனா நம்மளோட குடும்பம் இருக்கிற நிலைமையில காசுக்கு எங்க போற என்னப்பா யோசிக்கிறேன் கடவுளே ஏன் என்ன சோதிக்கிற இந்த 3 பொம்பளை பிள்ளைகளை நான் எப்படி கரையேற்ற போறேன் பாழா போன பக்கவாதத்தார் நடப்பிடமாயிட்டு கவலைப்படாதீங்கப்பா நான் இந்த குடும்பத்துல மூத்த பிள்ளை நான் எப்படியாவது உழைச்சி இந்த குடும்பத்தை காப்பாத்துவேனப்பா அதுக்கு ஒரு வழி இருக்கு வெளிநாட்டுக்கு போறதை தவிர எனக்கு ஒரு வழியும் தெரியல வா இங்கேருந்து போ ஆக்டிங் யூ கேன் கண்டினியூ ஆக்டிங் நீங்க வெளிநாடு போறது நீங்க வந்து அதே மாதிரி செய்யுங்க. நீங்க அதே மாதிரி செஞ்சு இதை சொல்லுங்க. நீங்களோட கருத்தை சொல்லுங்க. என்னன்னு சொன்னா நான் படிப்பு சின்ன விட்டுட்டு 5ஆம் ஆண்டு அப்படியே படிக்க விட்டதால எனக்கு இப்ப அரசாங்க உத்தியோகங்கள் அப்படி போய் சேர்றதுக்கே இல்லை அப்ப வெளிநாடு போதான் சரி வரும் நீங்க அதை செஞ்சு காட்டுங்க. கஷ்டமா இருக்குதா நீ? நீங்க சொல்றீங்க அப்பா, நான் இப்படி செய்ய அப்பான்னு கேட்டு. எப்படி செய்ய அனுப்பி சரி எங்கட குடும்பத்தை பார்க்கறதுக்கு இந்த தொழிலாளர் வருமானம் காரணம் சரி சரியா அவ சொல்லியிருக்கிற ஒரு நல்ல தீர்வா இருக்கு எங்களுக்கு இப்ப வெளிநாட்டுக்கு போய் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறதையும் விட சாதாரணமா எங்கட அந்த அளவுக்கு நாங்க எங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளணும்ன்ற தேவைக்கு அப்பால நாங்க எங்களோட சாதாரண வாழ்க்கையை வாழ்றதுக்கு அவ சொன்ன சுய தொழில் ஒரு நல்ல தீர்வா அமைஞ்சிருக்கு வேறு யாராவது இவரோட மாற்று கருத்துக்கள் உள்ள இதை விட சிந்தனைகள் இன்னும் இருந்தால் முன்வந்து செய்து காட்டும். அடுத்த காட்சி தொடரும். அதே இடத்தில் நின்று ஒளிந்து சொல்லலாம், கருத்தை சொல்லலாம். மகன் அந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளிநாடு போய் சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றுன்ற நோக்கில் இருக்கிறார். அதற்கு அப்பா சம்மதிப்பதாக இருக்கிறார். அதை தடுத்து தன்னுடன் வாழ வேண்டும் என்று
பண்ணக்கூடிய மாதிரி சிறப்பாக இருந்து வெளிநாடு போக தேவையில்லை. நானும் இந்த பக்கவாதத்தால் நடப்புணமாக எதுவித செயற்பாடுதான் மனைவியை இழந்து எவ்வளவு கஷ்டப்படுகின்ற நபர் குடும்பம். நீ வெளிநாடு போக என்று எடுத்த முடிவு நல்லந்தான் பிள்ளை. நீ சம்பாதிச்சு நம்மள 2 பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல நிலைக்கு கொண்டு வர இப்ப அவங்க படிப்புன்ட்டு ராஜுக்கும் பட்டியமா தெளிவாக உள்ள. இப்ப கூட என்ன பார்க்கிறது யாரும் உள்ள, நீ மட்டும்தான். இந்த முடிவை மாற்ற உள்ள. அதுக்கு என்னப்பா செய்யறேன்? அதுக்கு ஒரு புள்ளி உண்டு. ஐயா, நானும் இந்த ஊர்ல இருக்கிறவன் தான். எனக்கு உங்களோட குடும்பத்தில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறேன். என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. நான் சாதாரணமாக ஒரு போஸ்ட் ஆபீஸில் வேலைகிற பியோன் தான். ஆனா அதை சார்ந்த உத்தியோகம் கோழி வளர்க்குறாலும் வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு 400 ரூபா 500 ரூபான்றாலும் ஒரு நாளைக்கு கிடைக்கும். ஆனா இந்த குடும்பத்தை இப்படி இந்த பிள்ளைய அழகான என்கிற பிள்ளைய வெளிநாட்டுக்கு போக வைக்காதுங்க. ஏன் தெரியுமா? அங்க நடக்கிறது எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க. கல்யாணம் நடக்குது. சந்தோஷமா கல்யாணம் கட்டி கூட எல்லாரையும் நான் சந்தோஷமா பார்த்து கொள்றேன். அந்த பிள்ளைகிட்ட கேட்டு சில நேரம் அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறதா என்னோட அந்த பிள்ளைய கேட்டு எனக்கு நீங்க பின்னேரம் சொல்லுங்க, நான் பின்னேரம் வருவேன். தம்பி தம்பி நான் ஒரு மாதிரி கருப்பும் திருப்புமாக குடும்பத்துக்கு பிரச்சனை. இந்த பிள்ளையும் விரும்புனா நீங்க விரும்பிட்டே அது எனக்கு தெரியுது. அந்த பிள்ளைகிட்ட கேட்டு போட்டு சொல்லுங்க வாங்க. நல்ல முடி கல்யாணத்துல போய் அங்க பல கல்யாணத்துல பாரி, இங்க ஒரு கல்யாணத்துல நடந்தது. கச்சரா அந்த பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம இருந்தா இது நடக்காது. விருப்பம் இருக்கிற மாதிரி தந்தைக்காக விரும்பினால்னா அதை விட இது சித்திர வரை. அதனால இந்த தீர்வு நான் செய்ய சரியப்பா. அவளும் போயிட்டான். என்ன கொண்டு போனாலே வந்து உட்காந்து என்னையே போறேன். என்னப்பா நான் செய்யறேன்? எனக்கு அவரை பிடிக்கல. பிடிக்கலையே? ஐயோ, நாளொரு மகம் கரை செய்யுது. குடும்பம் நினைச்சேன். அப்போ விருப்பம் இல்லையே உள்ள. இல்லப்பா, நான் கல்யாணம் முடிச்சா தங்கச்சி மாதிரி பாக்குறேன். நான் உடைச்சு போட்டு பிறகு கல்யாணம் முடிக்கிறேன்.
கேட்கிறியே இடக்கெட்டு இங்கெல்லாம் கம்பேசிக்கு அந்த இடம் பிள்ளைகளெல்லாம் பதிக்குதில்லை அந்த கொஞ்சம் நாளில் வச்சு நாங்கள் சாப்பாடு கடை வச்சோண்டா நாங்களும் சாப்பிட்டாய் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் இல்லை விட்ட அங்கிருந்து வந்து இங்கே வந்து படிக்குது நல்ல யோசிச்சுப்பார் அங்க நீ வெளிநாட்டுல போயிட்டு நீ சமையலும் மையலும் அப்படி இப்படி என்றாலும் கண்டவன பெத்த வயிறு தாங்குமே. நன்றி. மீண்டும் அடுத்த காட்சி தொடரும். பாத்திமா அடியே பாத்திமா என்னடி செய்யறா கூப்பிட்டு நீங்க எனக்கு இப்ப காசு வேணும் கல்யாணம் கட்டி 4 மாசமா ஏன் என்ன கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கீங்க ஓடி செல்லுவா உங்களை ஊட்டி எனக்கு தாடு சீதர காசை பண்ணி தந்தாங்க உங்களை கதைக்க வந்துட்டாங்க என்ன பாசத்தை விட உங்களுக்கு காசு தான் முக்கியமா போயிட்டுங்க அடியே காசுல அதிகாரி வாடி எனக்கு ஒன்றை விட காசு அடி முக்கியம் என்ன விரும்பித்தாங்க கல்யாணம் கட்டுனீங்க அந்நேரம் உங்களுக்கு காசு தேவைப்படும் இப்ப உங்களுக்கு காசு வேணும் என்ன அந்த காரம் கரைக்காத எனக்கு காசு வேணும் உங்களுக்கு காசு தான் வேணும்னு சொன்னோம் நான் வெளிநாடு போய் உழைச்சி உங்களுக்கு தேவையான காசு அங்கிருந்து உங்களுக்கு காசு தாண்டி வேணும் நான் வெளிநாடு போறேன் ஓ அதை செய் முதல்ல போய் எனக்கு தாண்டிய காசு தான் என்ன சொல்றீங்க பாசத்தை விட உங்களுக்கு காசு தான் முக்கியமா போயிட்டு நான் வெளிநாடு போய் உழைச்சி உங்களுக்கு தேவையான காசு என்ன விட உங்களுக்கு காசு தான் முக்கியமா போயிட்டு சரி, இப்ப இந்த காட்சிகளுக்கான கருத்துக்களை உங்கள் முன்னிலை இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இந்த காட்சியில விரும்பி கல்யாணம் செஞ்சு போட்டு கடைசியா மனுஷிந்த காசுலாம் வாழ வேணும் என்ற இப்படியான ஆம்பளைகள் கூட இருக்க மற்றவர்களுக்கு விருப்பம் வராது. உண்மையான ஒரு ஆம்பளை அதுவும் விரும்பி கல்யாணம் செய்கிறவன் தண்ட மனுஷிய தான் வச்சு காப்பாற்றணும். இதை நான் செஞ்சு காட்டணும். இப்ப உங்களுக்கு பாத்திமா என்ன கூப்பிட்டீங்க நீ கவலைப்படாத பாத்திமா, நான் உன்னை விரும்பி கல்யாணம் செஞ்சேன். அப்பேக்கு எல்லாம் என்ன கஷ்டம் வந்தாலும் நாம 2 பேரும் சேர்ந்து தாங்குவோம் சொல்லித்தானே கல்யாணம் செஞ்சினாங்க. இப்ப உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கூட நான் தனியே இருக்க விரும்பல. நாம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை முகம் கொடுத்தவன். இந்த குடும்பத்துக்கு நான் தலைவன், நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாற்றவன். அதுக்காக நீ ஒன்று வெளிநாட்டுக்கு போக வேண்டிய தேவை இல்லை. சரியா? இங்கே நான் உங்க கூடவே இருந்து சுயநலம் ஒன்று செய்து நான் உன்னை காப்பாற்றுவேன். பிறகு மற்ற சனவெல்லாம் என்ன பற்றி என்ன சொல்லுவாங்க? நான் எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. யாராவது நான் ஏஜென்சி பார்த்துட்டு வரேன். நீ எங்க போயிட்டு வரா? நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். இல்லடி, நான் வெளிநாடு போறேன். வெளிநாட்டுக்கா? எந்த நாட்டுக்கு? லெபனானுக்கு. நான் நினைச்சு நீ லண்டனுக்கோ கனடாக்கோ போறா. இந்த கெட்டப்பே அப்படித்தானே. என்ன அவசரத்துல அப்படி வெளிநாட்டுக்கு போறா? இங்க இருக்கிற வேலை பார்க்கிறதா நீ அங்க வேலையில சம்பளம் எடுத்து எனக்கு விதவிதமா ட்ரெஸ் பண்றதுக்கு ஃபேஷியல் பண்றதுக்கு நாட்டி சம்பளம் காணும். இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி போட்டு நீ இங்கே இருக்கலாம் தானே. எப்படி அப்படி இருக்கிற? எவ்வளவுதான் மிச்சம் பிடிக்க ட்ரை பண்ணாலும் எழுதுலையே. அதுவும் சரிதாண்டி. நம்ம நாட்டுல உழைச்சி கொஞ்சமாச்சும் மிச்சம் பிடிக்கிற கஷ்டமா தான் இருக்குது. எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல சுஜிர வீட்டை பார்த்துருக்கேன். நம்மளோட படிச்சவளவள் அவங்க பேசி அவன் வீடு கட்டியிருக்காங்க. அவளை தங்கச்சி ஸ்கூட்டியில் போயிட்டு போனாங்க இல்லையா? அவங்களோட அம்மா வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்புறா அவங்களுக்கு. வெளிநாடு? அவங்கள அம்மா இந்த நாடு
இது சம்பந்தமான உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருக்கு? இப்ப அவ சொல்றாவோ வெளிநாடு போகணும்னு சொல்றாவோ, அவையும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாவோ. அதை விட நாம அவையே ஃப்ரெண்டா இருந்துட்டு எப்படி நீ வெளிநாடு போகணும் சும்மா விட இல்லாது அவைக்கே நல்ல எங்க போயிட்டு வாரா? நான் வேகன்ஸை பார்த்து வரேன். நீ எங்க போயிட்டு வர? நான் மார்க்கெட்டை போயிட்டு வரேன். ஆமா, என்ன தெரியும் ஏஜென்ஸை பார்த்துட்டு வரா? நான் இப்ப செய்யற வேலையை விட்டு தண்ணி வெளிநாடு போகிறேன் தானே. நல்ல வேலையாடி இருந்தேனே, வெளிநாடு போட்டு யோசிக்கிறேன். அந்த சம்பளத்திலே காரணமடி. பாரு, உன்ட குடும்பத்தோட நீ சந்தோஷமா இருக்கிறதா உனக்கு. நீ டிவில நியூஸ் பாக்குறதா நீ எவ்வளவு பிரச்சனை வருது. நீ வெளிநாடு போறதெல்லாம் விட்டுட்டு உன்ட குடும்பத்தோட இருக்கிற வேலையை செஞ்சுன்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நாள் அதோட பெரிய வேலை செய்யப்படா. அதை விட்டுட்டு வெளிநாடு போய் உங்களோட குடும்பத்தை விளையாண்டுட்டு போய் அங்க வந்து கஷ்டப்படப்படா. நீ உன்னோட குடும்பத்தோடய சந்தோஷமா இருக்கிற வேலை இங்க செஞ்சுட்டு. அடுத்த காட்சி தொடரும். கூட கதைக்குது கதையை பாத்திமா என்ன கமலா கடும் வேலை போல காலையில 4 மணி தொடர்ச்சியா வேலை செய்வோம் காலை 4 வரைக்கும். ஓ இரவு படுக்கக்குள்ள 12 மணியா போயிட்டு முடி எழும்புறதுக்கு என்னாலே அமைதி. அதுக்குள்ள நான் கைக்கு கடந்தா விஞ்சே போயிட்டு வந்தேன். அது மட்டுமா, நான் இரவு படுக்கக்குள்ள குடிச்ச பாலுக்கு இனிமேட்ட குடலுக்குள்ள பச்சை தண்ணி கூட போகல. அவ்வளவு வேலை செய்து கொண்டு அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சண்டு இங்க வந்து சேர்ந்தா நம்மளோட விதி யார்கிட்ட போய் சொல்லி அழுற. நான் வீட்டை கடித போட்டு 4 மாசம் போறாதுக்கு போன்ல கலைச்சேன். போனை பறிச்சு எறிஞ்சு உடைச்சிட்டேன். நானும் கூட்ட 3 மாசமா காசு அனுப்பல. அப்பாவுக்கும் பக்கவாதம் வரும். தங்கச்சி மாதிரி படிப்புக்கு என்ன செய்துவளோ இல்லை. கடவுளே, நம்மளோட ஊர்ல இருந்திருக்க நிம்மதியா இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு சுய தொழிலை செஞ்சு நம்மளோட சொந்த பந்தங்களோட சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். நீங்க வந்து விடிய விடிய வேலை ஒரே கஷ்டமா தான் இருக்கு. அந்த கூட்டங்கள் வர நேரமாகுது. வேலையை செய். சின்ன பிசாசு பின்னிக்கிறீங்க, பெரிய பிசாசு வெளியே போயிருக்கு. வேலை முன்ன சமையல பாரு. கமலா, கமலா, இங்க பார், இந்த பார். எப்படி கிடக்கு? காலையில தான் நம்ம மூவ் பண்ணேன். காலையில மூவ் பண்ணவா எரிக்குது. கெதியா மூவ் பண்ணு, நான் வரது கிடையாது. இங்கு நடந்த இந்த காட்சியில் உங்களுக்கு இந்த காட்சியை திருத்தி இன்னும் செய்யலாம் இல்லது வேற சிந்தனைகள் இருந்தால் முன்வந்து அபிப்பிராயங்களை கூறலாம். அவங்க கஷ்டம் முன்னாடி சம்பளம் கஷ்டம் பாத்திமா, இல்ல கமலா, கடும் வேலை போல. காலையில இருந்து தொடர்ச்சியா வேலை செய்வோம். காதெல்லாம் வலிக்குது. கடவுளே, இரவு படுக்கக்குள்ள 1 மணி 2 மணியா போய் விடிய 4 மணி கிளம்பி திருப்பி இந்த அடுத்த வேலை. நான் இரவு படுக்கக்குள்ள குடிச்ச பாலுக்கு இனிமேட்டு குடலுக்குள்ள பச்சை தண்ணி கூட போகும்.
அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சண்டு இங்க வந்து சேர்ந்தா இந்த கரியானா நமக்கு. அக்கா உங்களுக்கு நீங்க வீட்டுல லெட்டர் போட்டீங்களா? இல்ல சின்னம்மா. உங்களுக்கு லெட்டர் போடனா ஒரு ஹெல்ப் பண்ணவா? சொல்லுங்க. உங்க பெரியம்மாயே சுவாமி. அவ இப்ப இல்லதானே மேலே போயிட்டானே. அவ வாரத்துக்குள்ள நானும் பெண்ணும் பேப்பரும் தர அள்ளி அனுப்புங்களேன் நீங்க. சரி நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகல ஃபோன் பண்ணுறேன். ஏழு மாடுகள் பிள்ளைய பாருங்கன்னு சொல்லுங்க. வேலை செய்யறவங்கன்னா பிள்ளைய பாருங்க. என்ன மேடம் என்ன செய்றீங்க? நான் இந்த பியூட்டி பார்லருக்கு போறேன். உள்ளே பார்த்து கொள்ளுங்க. நான் வந்து பார்க்கறேன். நான் கொஞ்சம் வேலை செய்து கொண்டிருக்கேன் மேடம். வேலை செய்து முடிய பார்க்கிறேன். இந்த வேலையை விட்டு தான் உள்ளே பார்க்கலாம். வந்து செய்யுங்க. சரி. அவங்க என்ன பிள்ளைய வேலைக்காரியை வச்சு பாக்குறாங்க. இதால பிள்ளை பாசம் பிள்ளைக்கு தன் அம்மா பார்த்த ஒரு பாசம் ஒன்றாங்க இல்லாம போகுது. இந்த நிலைமையை அவங்க சொல்லி புரிய வைக்கலாம். வேலைக்காரி அவங்க எஜமானிக்கு சொல்லி புரிய வைக்கலாம். ஒரு பாசம் கிடைக்கணும்னு சொல்லி சொன்னா அவங்க பிள்ளைய நல்லபடியா பாக்குறதுல இருந்து அந்த பாசத்தை அவங்க கொடுக்க முடியும். இவங்க பியூட்டி பார்லர்ல திரியறது மூடாக அந்த பிள்ளைக்கு வேலைக்காரிட்ட இருந்து தான் பாசம் வரப்போகுது. வேலைக்காரி இந்த பாசம் உண்மையான தாய் பாசமா இருக்குமா? வேலைக்காரியை எஜமான்கிட்ட சொல்லணும் தாய் பாசத்தை கூடும் நீ வளன்னு சொல்லி. ஆனா இங்கு அந்த சித்திரவதை கொடுமைகள் தான் நடக்கின்ற போது எவ்வாறு வேலைக்காரி அந்த சூழ்நிலை சொல்லுகின்ற போது இரண்டு பேருக்கும் இடையிலே முருகன் நிலை தான் வரும். அதை இன்னொரு தரப்பு வந்துதான் அதை அந்த அவங்களுக்கு கலந்துரையாடலை ஏற்படுத்தி அப்படியான ஊடாட்டத்தை செய்யலாம். என்னத்துக்கா இப்ப உரிமை பறிக்கப்படுது. இப்ப பெண் உரிமை எல்லாம் இதுல பேணப்பட வேண்டிய இவர் சொன்ன மாதிரி பார்த்தா இல்ல இவர் சொன்ன மாதிரி பார்த்தா நம்மளோட பிள்ளைய நீங்க அதிகமாக பார்க்கணும் பாசமா இருக்கு. நான் கொஞ்சம் வச்சுக்கொள்றேன். நம்ம பிள்ளை பாசம் சம்பந்தமா கதைக்கக்குள்ள சில நமக்கு பியூட்டி பார்லர்ல போய் சுத்திக்கிறவங்க சில அன்பு வர பார்க்க பிள்ளை. ஆனா சில நடத்தா ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லாட்டி போடி விட்டு வெளியே பாரு அப்படின்னு இருக்கு. என்னன்னு சொன்னா காரணம் முட்டு முழுதா ஏற்றுக்கொள்ள இல்லாது. என்னன்னு சொல்லி சொன்னா அவ அந்த சிச்சுவேஷன்ல மட்டும் வாங்கி வச்சு கொள்ளாம ஒழிய அவங்க அடிச்சு சொல்ல இல்லாது. நீ தான் பார்க்கணும், நீங்க எப்படி வச்சிருந்தா தான் உங்களோட பிள்ளை உங்களோட அன்பா நடக்கும்னு சொல்லி அந்த இடத்த அவ கதைக்க இல்லாது. அவட உரிமை மறக்கப்படும் அவன் மூலமா. அவர் என்ன சொல்ல வர்றா, நீ சொல்றது வேற அவர் சொல்றது வேற. அவர் சொல்றாருன்னா இந்த வேலைக்காரியால அவருக்கு வேலை செய்கிற காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக புத்திமதி சொல்லி அவள் மாற்றுறதுக்கான வாய்ப்பை அவள் ஏற்படுத்தலாம். வேண்டாம், அவள் ஒரு ஈஸ்டர்ன் கண்ட்ரிலேருந்து வந்தவள் ஒரு பண்பாட்டோடு இருப்பாவும். அப்போ அந்த பண்பாடை அவருக்கு ஊட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவள் வழங்கலாம்னு சொல்கிறேன். அதை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அவர பாசத்தை புரிய வைக்கணும்னு சொல்ல வலிக்கிறது. ஒரு நடைமுறையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த சக்தி வேறுபாடுகள் வலு வேறுபாடுன்னு பார்க்குறதுனாலே அந்த அதிகாரங்கள் அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற பொதுவாக நாங்கள் சொல்கிற ஒரு கருத்தினால் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கிற அந்த செல்வத்தில் தன்மை ஒரு முக்கியமான விஷயம். அப்போ இவங்க போகிறது ஒரு வேலைக்காக போகிற இடத்துல கடைசி மட்டும் இவங்க சொல்கிற ஒரு சிபாரிசையோ அல்லது அட்வைசஸையோ அவங்க கேட்பாங்கன்றது
ஏற்றுக்கொள்ள கஷ்டமா இருக்கு. அவங்க கரெக்டாக அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏனென்றா அவங்க சொல்றாங்க நாங்கள் உங்களை என்னத்து வச்சிருக்கிறோம், ஒரு வேலைக்கு தான் வச்சிருக்கிறோம், வேலைக்காராக்கள்ன்ற ஒரு ஹவுஸ் மெய்டுன்ற ஏதோ ஒரு பேராளை நாங்கள் வச்சிருக்கோம். என்னென்றா அதால தான் எங்களோட நாட்டுக்கு வருமானம் பெருசாக வருகுது. அப்போ அதெல்லாம் பார்க்கக்குள்ள எங்களோட நாடே அதை என்கரேஜ் பண்ணுறதா தான் இருக்கும். கட்டாயம் எங்களாக எவ்வளவு சஃபர் பண்ணி என்றால் அதான் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையும் இருக்குது. எல்லாம் தெரியல. ஆனா அது பொதுவாக எல்லாரும் எடுத்த உடனே அதை இல்லை என்ற ஒரு மறுதளிக்கிறோம் என்பதுதான் காணப்படும். மெக்கத்துக்குள்ளாலே நான் பார்க்கிறேன் நினைக்கிறேன். மிஸ் சொன்னதோட சேர்த்து ஒரு சின்ன ஒரு கேரத்தை வந்து உண்மையில வந்து அது வேறாக்கம். மற்றது இந்த வேலைகாரியாக இருக்கிற அந்த வேலைகாரி என்ற சொற்பிரயோகமே இன்றைக்கு சமூகியில் வந்து கேள்விக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கிறது. மற்றது வந்து இவர்கள் தங்களுடைய சக்தி அந்த உண்மையில பெரிய இஷ்யூவாக பிரச்சனையாக சமூக பிரச்சனையாக இருக்கின்ற இந்த விஷயம் மத்திய கிழக்கு நாட்டில் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட பெண்ணினுடைய பால்நிலை மட்டுமல்லாமல் அவளுடைய வெட்கமும் சேர்ந்து இங்கே பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. நடுத்தரம் இல்லை தாழ்ந்த வெட்கம், லோவர் கிளாஸ் இல்லை மிடில் ஒர்க்கிங் கிளாஸ்ல இருந்து போய் அங்கே வந்து தெரியாத ஒரு நாட்டில் போய் அவள் அந்த தன்னுடைய உடல் உழைப்பை விற்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அங்கே வந்து இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய அந்த செல்வம் அல்லது அவளுடைய அந்த சொத்து கிடைப்பனவென்பது வந்து அவளுடைய மேலாதிக்கத்தை சேர்ந்த ஒரு விடயம். ஆகவே அங்கே பவர் ஸ்ட்ரகிள் என்றுதான் நாங்கள் பார்க்கலாம். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு வலுவோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவே ஆனால் நீண்ட கால ஒரு மீடியேட்டர் உரையாடல் ரவி சார் சொன்னது போல ஒரு பண்பாட்டு விடயமாக அதை பார்ப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் சில ஒரு நீண்ட கால ஓட்டத்தில் ஒரு கருத்தியல் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அது எவ்வளவு நடைமுறை சாத்தியம் என்பது கேள்வி. அந்த சில வெளிநாட்டு பணிப்பெண்கள் நான் சில விஷயங்களை கேள்விப்படுறேன், சில இடங்களை பார்க்குறேன், அந்த பொஸ்ஸுக்கே ஆலோசனை வழங்குறாங்களாகவும் இருக்காங்க. அப்படி ஒரு பண்பாடும் அங்கே இருக்குது. இப்போ ஒரு பெரிய ஒரு சேக்கிட ஒரு பெரிய ஒரு அவருக்கு இங்கேருந்து போகிற வேலைக்காரி சொல்கிறது பெரிய ஒரு மந்திரம். அதுக்குள்ளே பல்வேறு வகையான விஷயங்கள் பார்க்கப்படணும். அப்போ அதுகளும் அதுக்குள்ளே இருக்குது. அதால் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது நீண்ட நாள் எடுக்கலாம் என்பது தான் கருத்து. மேடம் பேசினது தம்பி பேசினது சரி. வெண்ணுணர்வு பாசம் பண்பியல் என்ற அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் மனிதர்களுடைய மாற்றம். ஆனால் முழுமையாக அவர்கள் பிள்ளை பார்க்கிறதையும் தங்களுடைய வேலையாகத்தான் ஒப்படைத்து போகிறார். அவர் எல்லாம் செய்யத்தான். ஆனால் இந்த பாத்திரங்கள் பேசுகிற போது இந்த இதுக்கூடாக ஒரு விழிப்புணர்வை வெளிப்படுத்துகின்ற மெசேஜ் ஒன்றை கொடுக்கறது தான் நாங்கள் முக்கியமாக பார்க்கிறோம். அப்படியானால் இந்த இன்றைக்கு வடமுக நாடுகளிலேருந்து கூட இந்த நாடுகளில் போய் படுகிற பெண்களுடைய கஷ்டம் பிரச்சனைகளை என்ன தீர்வு என்றால் பிரச்சனை ஏற்பட்டது பிறகுதான் அந்த எம்பசி வழியை போயிட்டு இருந்து ஆணி அடித்த உடலோடு வந்து இறங்குறார். அப்போ இந்த பாத்திரங்கள் ரெண்டு பேசுகிற போது இங்கே படித்து ஓரளவு சிந்தனை வளர்ச்சி அடைந்த பாத்திரங்களாகத்தான் அங்கே போய் ரெண்டு பேரும் பேசிக்கொள்கிறார். அவை அவர்களும் ஊடான பேச்சுவார்த்தைகள் இதுக்கு எவ்வாறான தீர்வை எல்லாரும் அறிந்து கொள்ள அல்லது சிந்திக்க அதை நடைமுறைப்படுத்துவதற்கான கருத்து ரீதியாக அரசியல் ரீதியான வெளிப்பாட்டை அந்த பாத்திரங்கள் கூட கொண்டு வருவது ஒரு சமூகத்துக்கு மிகவும் ஒரு அத்தியாவசியமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ அவர்களுடைய உரையாடல் துன்பத்திலையும் வேதனையிலையும் வந்து இறுதியாக இறப்பின் பின் தான் எம்பசியை பற்றி முடிவெடுக்கிறார். ஆனால் இது இந்த நாடகத்தின் முடிவாக இருக்கலாம். ஆனால் நாடகத்துக்கு ஊடாக நடைமுறையில் வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் சிந்தனையை தூண்டுவதற்கான நடைமுறையை கையாண்டு. அப்போ இவர் ரெண்டு பேரும் பேசுகிற போதே இல்லை இருந்தாலும் நாங்கள் எம்பசியோட தொடர்பு உள்ள முன்னுக்கே அவர் இந்த சிந்தனையை தூண்டி இருக்கோம். அவங்களோட பிள்ளைய கூட்டிட்டு போங்க. ஏன்னாண்டா பிள்ளைய வேலைக்காரி பார்த்தா வேண்டாம். திடீரெண்டு அவங்களோட இது ஊருக்கு போகக்குள்ள பிள்ளைய தனியாக விட்டுட்டு போகக்குள்ள பிள்ளைக்கு ஒரு இது வரும். என்னென்னா தனியம்மையாக இருக்கும். அவங்களோட அம்மாவும் சேர்த்து அவங்களோட அம்மா பார்த்துட்டு போகக்குள்ள இப்போ பிள்ளைக்கு ஒரு தனிமை இல்லாமல் இருக்கு. அவையும் கூட்டி இருந்து இந்த வகையில் கூட்டி நல்லா ஆதரிச்ச வேண்டாம். பிள்ளை அம்மா உள்ள பாசமாக இருக்கும். சாப்பாடு பட்டியலிருந்து சாவுங்க. இந்த காட்சியில உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருக்கு? அப்படின்னு காசு கட்டி தான் போறாங்க. ஆனா அங்க போய் மனித நேயமே இல்லாம கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ஆண் வெக்கத்தாலையும்
அதே அந்த அண்ணன் வந்து வெகு நாளாக அவரை பார்த்து கொண்டே வர இப்படி குடும்பத்தில் போட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத அதை அவர் அவதானிச்சுட்டு அவரே போய் அவர் உதவி செய்து அவர் நாட்டுக்கு அனுப்புற வழியை பார்க்குறாங்க. ஒரு சமூக விழிப்புணர்ச்சியை நோக்கிய அரங்க வடிவங்களில் ஏற்பட்ட நவீன அரங்க தியரியில் முக்கியமானது. இதுக்கண்டு சில வடிவ நிலைகள், இதுக்கண்டு சில நடிப்புகள், இதற்கண்டு ஒப்பனை அலங்காரம் என்ற ரூல்ஸோடு இருக்கிற அரங்கு இது. இதனுடைய இதனுடைய வடிவத்தை முழுமையாக ஓரளவேனும் இதனுடைய வடிவம் தெளிவாக்கப்பட்டு கலந்துரையாடலுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டதை பெரிய விஷயம். பெரிய ஒரு மாபெரும் நடிகரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நாடக விற்பனருமான திருவாளர் என்னுடைய மாணவியினுடைய திருவாளர் தில்லை முகிலண்ணன் அவர்கள் வந்து இதை பார்த்தது, இதில் கலந்து கொண்டது பெரிய விஷயம். இதை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலையில் இன்றைக்கு நாடகத்தை வளர்த்து செல்கிற ஆளில் முக்கியமான ஆள். அதே போல் எங்களோட விரிவுரையாளர்கள், எங்களுடைய பழைய மாணவர்கள், எங்களுடைய நாடகத்தோடைய ஊறி கிடக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸோட ஊறி கிடக்கிற எங்களோட வர்த்தக முகாமைத்துவ பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் மிஸ் ஒரு அங்கால சரோ மிஸ், இவங்க எல்லாம் வந்து பார்க்குற டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் என்ன வேண்டாம் வெற்றி எங்களுக்கு என்னன்னு சொன்னால், அந்த ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் என்கரேஜ் பண்ணி இந்த மேடைக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்போ இவங்க இப்போ எதிர்வரும் காலங்களில் நடிக்கிறதுக்கான எப்படி ஒரு நாடகத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு விழிப்பு நிலையையும் ஒரு அனுபவ பயிற்சியையும் இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க. அதான் முக்கியமான விஷயம். இப்போ நாடகம்ன்றது பெரிய விஷயம் அல்ல, ஒரு சிறிய விஷயம். இதில் பல மாற்றங்களை செய்யலாம், பல்வேறு வகையான நிலைமைகளுக்குள்ள இதை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம். எல்லாரும் வந்து மேடையில் நடிக்க வைத்தோம். அது ஒரு வகையான ஒரு அரங்க அபிவிருத்தியில் ஒரு முக்கியமான பங்களிப்பு இந்த அரங்கு செய்யும். அதை செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த நாடகத்தில் நிறைய நடித்த எங்களுடைய மாணவர்களுக்கும் இதை நெறிப்படுத்திய எங்களை விரிவுரையாளர் சந்திரகுமார் அவர்களுக்கும், நுண்கலைத்துறை விரிவுரையாளர்கள் மாணவர்கள் சார்பாகவும் கிழக்கு பல்கலைக்கழக கலைகலாச்சார பீடம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்து, எதிர்வரும் காலங்களில் தொடர்ச்சியாக இப்படியான ப்ரோக்ராம்ஸ் எழுதி நாங்கள் போடுவோம். ஆகவே நீங்களும் பக்கத்தில் இருக்கிற பாடசாலை மாணவர்கள், அது சார்ந்த ஆர்வலர்கள் கலந்து கொண்டு உங்களுடைய ஆலோசனைகளை வழங்குவது மிகவும் ஒரு நாடக வளர்ச்சியில் காத்திரமான பங்களிப்பு செய்யும் என்று கூறி, இதில் நடித்த மாணவர்களுக்கும், நெறியாளருக்கும், இசையமைப்பாளருக்கும் இடையிலே புகுந்து பல்வேறு வகையான கருத்து பரிமாற்றங்களை மேற்கொண்ட இடையூட்டு நடிகர்களுக்கும், அவர்களுக்கு பேர் வந்து இடையூட்டு நடிகர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை கூறி, எதிர்வரும் காலங்களில் இன்னும் பல நாடக முயற்சிகள் நடைபெற இருக்கின்றது. அதிலும் நீங்கள் கலந்து கொண்டு உங்களுடைய ஆர்வத்தையும் இதையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. கலந்து கொண்ட மாணவர்கள், விரிவுரையாளர்கள், நாடக ஆர்வலர்கள் நன்றி. இதே மாதிரி இனிய விரிவுரையாளர்களும் நண்பர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் மாணவர்களுக்கு மிக முக்கியமான அதே நேரம் இடையூட்டு நடிகர்கள் பெரிய விஷயமா இருந்தது. சேஞ்சிங் வர வேணும், நீங்கள் வீட்டை போய் கதைக்க வேணும், இது சம்பந்தமான டிஸ்கஷன் அது இன்னொரு குழு அல்ல இன்னொரு பாடசாலையில் அல்ல நண்பிகளுக்குள்ள நண்பர்கள் கதைக்கிறது தான் அதில் ஓஸ்தாபர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருக்கும் அதை நினைச்சதும் அதுதான். அப்படி போக வேணும். அது எங்களோட பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் உண்மையாக இது ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மிங்காக நடத்துகின்றவர். என்ன சார் வித்தியாசமான செய்வாங்க. ஆனால் அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதிகளும் செயற்பாடு இல்லாத காரணம் கதைக்க வைக்க வேண்டியிருக்கு. அந்த வகையில் இதில் பங்கு பற்றிய அனைவருக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், மாணவர்களுக்கும் நன்றி. வாங்க.
எப்படி பண்ணு அபிப்பிராயம் கதைங்க எப்படி வித்தியாசமாக வந்தாரமுறை இருந்து வரலையாடாப்பா நீங்க செங்கலடி 10 11 இல்ல 11 கோயில் நாம எடுக்கலாம் அந்த புத்தகம் பார்த்துறீங்களா நாளை அதான் அதை மேலும் தேவையில்லை வந்து கேட்கலாம் அவரை பேச்சே சொல்லலாம் தானே என்ன நீங்க ஒரு நாள் செய்யமா மாத்தலாம் நீங்க சொல்றதோட அது வருமானு எதிர்பார்த்தனா வரல வரல சொல்லியிருக்கலாம் நீ இருக்கிறண்டாயிரு நான் தனி இருப்பேன் எனக்கு தெரியும் காசு கூட நீ போய் விட அவர் சொல்லியிருக்கலாம் அவனுக்கு சொல்லியிருக்கலாம் அப்படி யாரும் சொல்லி இதான் சார் நானும் எதிர்பார்த்தேன் ஏன்னா இத்தனை கேர்ள்ஸ் இருந்தவங்க சொல்லியிருக்கோம் யாருமே அந்த கேர்ள்ஸ் உரிமையை பற்றி பெண் உரிமையை பற்றி கலைக்க வரவே இல்லை ஏன்னா அது தனியாக போயிருக்கலாம் இந்த காலத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கணும்னா நீ இந்த வேலையை பாரு உனக்கு நானும் இருக்கிறான் நீ போய் கூட அப்படின்னு சொல்லியிருக்கலாம் நானும் கதைக்க போயிருந்தவன் என்ன வந்து வைக்கும் அவங்க அதில் வந்து நம்மளை கல்யாணம் கொடுப்பாங்க இல்லை நீங்கள் வந்திருக்கலாம் வந்து கதைச்சிருக்கலாம் சார் விளையாட அங்க நல்ல கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இதுவரை வந்த நாடக வெளியீடுகளில் இந்த விவாத அரங்கு நிகழ்ச்சிகள் சமயமாச்சார நிகழ்ச்சிகள் இதனுடைய வெளிப்பாடு என்ன சிந்தனையை தூண்டுதல் நாடக வளர்ச்சிக்கு பங்களிப்பையும் செய்து அதே நேரம் அதில் ஆர்வம் உள்ளவர்களை அணி திரட்டுற நோக்கு தான் இது அடிப்படை அதற்காக அந்த காட்டப்பட்ட நடிப்புகள் வெளிப்பாடுகள் அந்த அமைப்பு முறைகள் சரியான ஒரு நாடக முறையில் அமைக்கப்பட்ட அதனால் அந்த பக்கத்தை நாங்கள் பேசுகிறோம் அதனூடாக கருத்தியலை சரியான கருத்தையும் கொண்டு போவதும் சரியான அந்த ஊடாக எல்லா விடயத்திலையும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலும் இவ்வாறான விழிப்புணர்வு இந்த வடிவம் நாடக வடிவத்தை அனைவரையும் இணைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணப்பொறி தான் அது முறையும்